ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்னைக்கு நாம இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போறோம்னா, ஸ்கூலை நம்பி ஸ்கூல் பக்கத்தில் கடை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கான வீடியோ தான் அது. புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மளிகை கடையாக இருக்கட்டும், ஸ்கூல் கிட்ட ஓப்பன் பண்ணக்கூடிய ஸ்டேஷ்னரி கடை, மிட்டாய் கடை, இது சேர்ந்த கடையாக இருக்கட்டும், எந்த ஒரு கடை ஆரம்பிக்கனாலும் ரொம்ப கவனமா நிதானமா ஆரம்பிங்க. டக்குன்னு ஒரு கடை கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. இதுல நிறைய விஷயத்த நோட் பண்ண வேண்டியது இருக்கு. சரியா? உங்களுக்கு நான் ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். மளிகை கடையை கையாளுவது எப்படி, மளிகை கடை ஹேண்டிலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்ல தான் இந்த வீடியோவும் இருக்கும். அதில் உள்ள வீடியோஸ் எல்லாம் பாருங்க. இன்னும் நிறைய சென்சேஷனல் டாபிக், ரொம்ப ஒரு மைன்யூட்டான விஷயங்கள்லாம் மளிகை கடையில் நிறைய இருக்கு. இந்த டாபிக்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க போச்சுல, உங்களுக்கு நான் அதெல்லாம் வரக்கூடிய டைம்ல நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கேன். சரிங்களா? மளிகை கடையில எங்க பிரச்சனை வரும், எப்படி அதை ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு 10-15 வீடியோ பண்ணிட்டேன். அந்த பிளேலிஸ்ட்ல பாருங்க. இன்னும் நிறைய ரொம்ப முக்கியமான டாபிக் எல்லாம் வரும். சரிங்களா? அப்பப்போ ஒன்று நான் உங்களுக்கு அப்பப்போ சொல்லி தரேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு ஸ்கூல் கிட்ட, சரிங்களா, இப்போ ஒரு ஸ்கூல் இருக்கு, ஸ்கூலை நம்பி கடை வைக்கலாமா அப்படின்னா ரெண்டா பிரிச்சுக்காங்க. அதாவது எனக்கு இதுதான் இன்கம், சரிங்களா, இந்த இன்கமா நான் நம்பிதான் அந்த கடையை ஆரம்பிக்க போறேன் ஒண்ணு, இல்லைன்னா ஸ்கூல் கிட்ட என் வீடு இருக்குது, அதனால வர்ற பார்ட் டைமா ஒரு கொஞ்சம் வருமானத்துக்காக நான் அந்த கடை வைக்க போறேன். சரிங்களா? இந்த ரெண்டு தான் அதில் பார்க்கணும். அதாவது ஒரு இன்கமா வைக்கணும். சரிங்களா? எனக்கு முழுக்க எனக்கு இன்கமா வேணும், அதுதான் என்னோட வாழ்வாதாரம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த கடை வைக்க கூடாது. சரிங்களா? வைக்க வேண்டாம். நான் எதுக்குன்னு ஓப்பனா உங்களுக்கு ஒன்னொன்னா சொல்லுறேன். சரிங்களா? அப்படி இல்லை சார், நான் ஸ்கூல் கிட்டே என் வீடு இருக்குது, ஒய்ஃப் வீட்டில் தான் இருக்காங்க, அவங்களுக்கு வெளி வேலைக்கு போறது பிடிக்கல, விருப்பம் இல்லை, அதனால நான் ஒரு கடை வைக்கலாமானா வைக்கலாம். சரிங்களா? விஷயம் நான் சொல்றது புரியுதுலா? நீங்க ஒரு இன்கமா வைக்கணும் அப்படிங்கும் பட்சத்துல அந்த ஒரு இன்கம் உங்களுக்கு அந்த அளவு மார்ஜினை கொடுக்காது. சரியா? ஸ்கூல் கிட்ட என் வீடு இருக்கு, ஹவுஸ் ஒய்ஃப் எங்க வீட்டம்மா பார்த்துக்கிடுவாங்க, அல்லது வீட்டில் யாரோ ஒருத்தவங்க பார்த்துக்கிடுவாங்க, வைக்கலாம்னா வைக்கலாம். சரிங்களா? இப்போ இதுல என்னென்ன ரிஸ்க், இப்போ ஸ்கூல் கிட்ட ஒரு கடை நீங்க போக பார்ப்பீங்க, பசங்க அந்த இன்டர்வல் டைமு, காலையில டைமு கும்பலாம் நிற்பாங்க. அதை பார்த்த உடனே பரவாயில்ல, நல்ல வியாபாரம் இருக்கும் போல ஸ்கூல் கிட்ட அப்படின்னு தான் உங்களுக்கு ஒரு தாட் வரும். ஆனா அந்த வியாபாரம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்லுறேன். ஏன்னா என்ன தாண்டி ஒரு 3 ஸ்கூல் குரூப் போவாங்க. சரிங்களா? ஒரு 3 ஸ்கூல் என் கடையை தாண்டி கொஞ்சம் தள்ளி இருக்குது, நம்மளை தாண்டி தான் போவாங்க. அவங்க எப்படிலாம் வாங்குவாங்க, எந்தெந்த விஷயத்தெல்லாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ ஒன்று சொல்லுதேன். அதாவது ஸ்கூலை மட்டும் நீங்க நம்பி கடை வைக்கும் போச்சுல, உங்களுக்கு சாக்லேட்ஸ்ல சாக்லேட் அண்ட் பிஸ்கட்ல 10 to 40% தான் மார்ஜின் இருக்கும். சரிங்களா? ஆரம்பத்திலே உங்களுக்கு 40% கிடைக்காது. சரிங்களா? நிறைய சாக்லேட் நீங்க ஒரு 10 பேக்கெட் வாங்கி 10 வெரைட்டி ஆஃப் சாக்லேட் வச்சா ஒரு 5 வெரைட்டி தான் போகும், மீதி 5 வெரைட்டி சேல்ஸ் ஆகாது. அந்த 5ல உள்ள லாபம் இந்த 5ல அப்படியே மைனஸ் ஆயிரும். சரிங்களா? அதுலதான் இது இருக்குது. இன்னும் நம்ம கடையில, நம்ம சேனல்ல நான் நம்ம கடையில லாபமா என்னென்ன சாக்லேட்லாம் விற்கலாம் அப்படின்னு ஒரு நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். சரிங்களா? ஸ்கூல் சாக்லேட்டு அதெல்லாம் பாருங்க, அந்த சாக்லேட் எல்லாம் விற்கும். சரி, இப்போ நீங்க கடை வைக்க போறேன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த பிராண்ட் சாக்லேட் விற்கும், எந்தெந்த பிராண்ட் விற்காது அப்படிங்கிறதுக்கு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க, அதை பார்த்து வாங்கி வைங்க, கண்டிப்பா சேல்ஸ் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி சில ஏரியால ஒன்லி பிராண்டட் மட்டும் தான் விற்கும். சரிங்களா? இப்போ 5 ஸ்டார் மட்டும் விற்கும், 50 பைசா தான் லாபம். சரிங்களா? இந்த மாதிரி பிராண்டட் சாக்லேட் மட்டும் வித்துச்சுன்னா அந்த கடை நடத்துறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஏன்னா பிராண்டட் மட்டும் இருக்கும்போது நமக்கு லாபம் வெறும் 10% தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நீங்க ஒரு கடையா வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா FSSAI லைசன்ஸ், அந்த கடைக்கு டாக்ஸ், EV, சரிங்களா, இதெல்லாம் ஒரு செலவாயிரும். சரிங்களா? அந்த சாக்லேட் வருமானம் இந்த அளவு இதெல்லாம் கட்டி நடத்துற அளவுக்கு உங்களுக்கு தூக்கி விடாது. சரிங்களா? அடுத்து பழைய கடை நிறைய இருக்கும். ஒரு ஸ்கூலை சுத்தி நிறைய பாட்டி கடை, தாத்தா கடை இப்படின்னு இருக்கும். அதாவது அவங்களுக்கு கடை வாடகை இருக்காது, அவங்க ஓப்பன்ல பிளாட்ஃபார்ம்ல வச்சு வித்துட்டு போயிடுவாங்க. சரிங்களா? நீங்க அப்படி விற்க முடியாது. எதுக்கெல்லாம் ஒரு லைசன்ஸு இதெல்லாம் வேணும். இன்னைக்குள்ள சிச்சுவேஷன்ல கடை வைக்கணும்னா இதெல்லாம் வேணும். இப்போ அவங்க சீனியர் சிட்டிசன், இப்போ வயசானவங்க இருப்பாங்க, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அவங்க பாட்டில் விற்பாங்க போவாங்க, அப்படி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி சேல்ஸ் பிரியும். இப்போ ஒரு ஸ்கூலை சுற்றி ஒரு 3 கடை இருக்குன்னு வச்சுக்காங்களேன், ஒரு 100 பேர் வராங்கன்னா 3 கடையிலும் பிரிஞ்சு ஏன்னா அவங்க 10 நிமிஷத்துக்குள்ள முட்டையை வாங்கிட்டு போகணும். 3 கடையிலும் பிரிஞ்சு அந்த ஒரு வரக்கூடிய வியாபாரம் டிவைடண்ட் ஆயிரும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 300 ரூபாய்க்கு போடுதுன்னா 3 கடைக்கும் 100 ரூபாய் மாறிடும். அடுத்து ஸ்கூல் கிட்ட, ஸ்கூலை நம்பி கடை வைக்கும் போச்சுல அந்த கடையில மளிகை வியாபாரம் நடக்க கஷ்டம்.
சரிங்களா. அது வந்து முட்டாய் கடைன்னு ஒரு பேர் ஆயிரும் சரிங்களா. ஸ்கூல் கிட்ட முட்டாய் கடை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் ஆயிரும். அதனால அந்த சேல்ஸ் கொஞ்சம் மளிகை வியாபாரம் கொஞ்சம் உள்ள வர்றது கொஞ்சம் டவுட் தான் சரிங்களா. இருந்தாலும் நீங்க வச்சுட்டா மளிகை பொருட்களையும் வச்சு பிக்கப் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிக்கப் ஆயிட்டுனா லாபம் தான் சரிங்களா. அடுத்து நீங்க ஸ்கூல் கிட்ட கடை இருக்கு, பசங்க வருவாங்க வாங்குவாங்க, ஈஸியா சேல்ஸ் பண்ணிருக்கலாம் நினைக்கவே முடியாது. இன்னைக்கு ஸ்கூல் கிட்ட நிறைய ரிஸ்க் இருக்கு சரிங்களா. நீங்க ஏதாவது ஒரு பொருள் இந்த கலரு பேண்டு இந்த மாதிரிலாம் நிறைய இது நீங்க விற்க கூடாது ஸ்கூல் கிட்ட சரிங்களா. அதாவது பிளாக் பண்ண சாக்லேட்லாம் விற்க கூடாது. இந்த சிரிஞ்சில் ஒரு சாக்லேட் மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் விற்கக்கூடாது. நிறைய இது விற்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, அதெல்லாம் பிரச்சனை வருது. அது போக என்னன்னா, இது நான் என் கடையிலே ஃபேஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா. அதாவது அவங்க வாங்குற பொருளை வந்து இப்போ அவங்க போறாங்கல்ல உள்ள, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க பிடிச்சிருந்தாங்க சரிங்களா. ஒரு சிலது சாப்பிடக்கூடாது, இந்த பொரி சாப்பிடக்கூடாது, இந்த மிட்டாய் சாப்பிடக்கூடாது, இது சாப்பிட்டா ஃபைனு, இதை கொண்டுட்டு உள்ள வரக்கூடாது, இது சாப்பிட்டா ஏன் இங்க வந்து சொல்லி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு மற்ற ஓரளவு ஸ்ப்ரெட் ஆன உடனே இந்த மாதிரியான ஒரு சில சேல்ஸ் எல்லாம் டவுன் ஆகும். அதெல்லாம் நீங்க விற்க முடியாது சரிங்களா. அப்படி பிரச்சனை வரும் சரிங்களா. அதே மாதிரி இப்போ ஸ்கூலை மட்டுமே நம்பி வர முச்சுல எல்லா பசங்களும் வந்து உங்கள்கிட்ட வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது சரிங்களா. கொஞ்சம் பேர் வீட்டுல இருந்தே ஸ்நாக்ஸ் கொண்டு வந்துருவாங்க. பெரும்பாலும் வாங்குறது வந்து கொஞ்சம் பேர் தான் வாங்குவாங்க. அதே மாதிரி இந்த நோட் புக் சேல்ஸ் எல்லாமே அக்யூரேட்டா உங்கள்கிட்ட நடக்குங்கிறது சொல்ல முடியாது. நிறைய பசங்க இந்த ஸ்கூல் ஓப்பனிங் டைம் நீங்க போய் பாருங்க, ஹோல்சேல் புக் ஷாப்பு இந்த மாதிரி ஷாப் எல்லாமே க்ரௌடா தான் இருக்கும் சரிங்களா. எக்ஸாம்பிளா நம்ம அண்ணாச்சி கடை, இப்போ நம்ம கடைக்கு இறக்குற நோட் புக் கடையிலுமே ஸ்கூல் டைம் வந்து அங்க பயங்கர பேரண்ட்ஸ் வந்து வீட்டுக்கே வந்து வாங்கிட்டு போவாங்க சரிங்களா. அந்த கடையோட லிங்க் நான் ஃபர்ஸ்ட்ல தரேன். ஸ்டேஷனரி இந்த மாதிரி உங்களுக்கு சென்னையில நம்ம கடைக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கலாம், வேணா போய் வாங்கிக்காங்க. அப்படி பேரண்ட் வந்து இண்டிவிஜுவலா போயிட்டு ஹோல்சேல் கடையில ஒரு நோட்டுனாலும் அப்படி கூட வாங்கிட்டு வந்துருவாங்க சரிங்களா. அந்த மாதிரியான சேல்ஸையும் நீங்க ஃபுல்லா நம்ப முடியாது. வந்து எக்ஸாம் வைக்காங்க ஸ்கூல்ல பேப்பர் வாங்கிட்டு வாங்கினா அப்படிதான் பசங்க வருவாங்க. ஃபுல்லாவே உங்ககிட்ட வாங்குவாங்கிறது வந்து டவுட் தான் சரியா. அதே மாதிரி இந்த பிறந்தநாள் சாக்லேட்டு அதெல்லாமே பேரண்ட்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க சரிங்களா. பேக்கெட் வந்து அவங்க ஒரு ஹோல்சேல் கடையில வாங்கி கொடுக்குறது, இங்க வந்து வாங்குறது வந்து ரொம்ப ரேர். ஆனா வாங்குவாங்க, இல்லைன்னு இல்லை, வாங்கிட்டு போறவங்க இருக்கதான் செய்யறாங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸே சிலர் நம்மகிட்ட கடன் வச்சுட்டு போயிருவாங்க சரிங்களா. இப்போ என்கிட்டலாம் வந்தா ₹1 ₹2 இப்படின்னு நிறைய நாள் போயிரும் சரிங்களா. பல திருப்பு சொல்லியாச்சு, கொஞ்சம் காசு அதிகமா கொண்டு வாங்க, நம்ம மிச்சம் உங்ககிட்ட மிச்சம் இருந்தா அந்த காசை வாங்க போறது கிடையாது, ₹1 ₹2 மறந்துடும் அப்படின்னு சொன்னா அடுத்த கடைக்கு போயிருந்தாங்க சரிங்களா. நான் நிறைய பேர் பார்த்தேன், அந்த கடனை கூட கொடுக்க மாட்டாங்க, கொஞ்ச நாள் அங்க வாங்குவாங்க, அங்க ஏதாவது சொல்லிட்ட மாதிரி இங்க வருவாங்க, அதை கொடுத்துட்டு திரும்ப இப்படியே போவோம். இந்த மாதிரி பிரச்சனை. அதே மாதிரி ₹1 ₹2 ₹5 சரிங்களா. இந்த 3 தான் மேக்சிமம் அதிகமா கொண்டு வருவாங்க பசங்க வாங்குறதுக்கு. ₹10 ஒரு சிலர் தான் கொண்டு வராங்க. சென்னையில வந்து அதெல்லாம் சாதாரணமா இருக்கும் சரிங்களா. சென்னை வேற, மற்ற ஊர் வேற. அதனால நீங்க அங்க ஒரு கடையை பார்த்துட்டு, ஸ்கூல் கிட்ட ஒரு கடையை பார்த்துட்டு உங்க ஊர்ல வந்து திறக்கலாங்க முச்சுல அந்த அளவு வந்து சேல்ஸ் ஏற்ற முடியுமாங்கிறத பார்த்துக்காங்க. இப்போ ₹5 ஒருத்தர் கையில இருக்கலாம், அவரை சுத்தி ஒரு 7-8 பேர் வருவாங்க அந்த ₹5 வாங்குறதுக்கு. வெளியில இருந்து பார்க்கவங்களுக்கு என்ன தெரியும், அடேங்கப்பா என்னாச்சு இந்த ஸ்கூலை வச்சே மேல வந்துருவாரு போல, அப்படிதான் பேசிட்டு போவாங்க. ஆனா விஷயம் அதுதான், ஒரு ₹5 வச்சு 10 பேர் பசங்க தானே, அவங்கள அப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கிடுவாங்க. ₹2 வச்சு ஸ்பிளிட் பண்ணுவாங்க. இப்படி நிறைய இருக்கும் சரிங்களா. இப்போ நம்ம வீடியோல போட்டிருப்போம், ஆல்வின் இம்லின்னு போட்டிருப்போம். ₹2 4 சாக்லேட், ஒரு சாக்லேட் 50 பைசா. ₹2 4 பேர் வாங்கிட்டு ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு போறவங்களாம் இருக்காங்க. அதனால அதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி நிறைய பேர் இந்த ஸ்கூல் நினைச்சிருவாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து கிழிஞ்சு தர கொடுத்து விட்டுருவாங்க சரிங்களா. வீட்டில் கிடக்குது போக மாட்டேங்குன்னா கொடுத்து விட்டுருவாங்க. இந்த மாதிரி கூட்டத்தோட கூட்டமா உங்களுக்கு ஒரு 4-5 கிழிஞ்சதால் டெய்லி வந்துடும் சரிங்களா. கூட்டம் கப்புன்னு வந்து உங்களை இப்படி மோதம் வச்சுல அப்படி வந்துடும் சரிங்களா. அடுத்து காலையில இப்படி இந்த டைமிங் வச்சு இருக்கும் சரிங்களா. இந்த டைமிங்ல வாராங்க போறாங்க. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, சப்போஸ் வெளியில போகக்கூடாது சரிங்களா. நீங்க 9 மணிக்கு அவங்க உள்ள வந்துட்டாங்க, 4 மணிக்கு தான் நீங்க வெளியே போகணும், கடைகளுக்கு போய் மிட்டாய் வாங்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் வந்துட்டுன்னு வச்சுக்காங்களேன், ஸ்கூலை சுத்தி இருக்க கடை எல்லாமே க்ளோஸ் சரிங்களா. ஸ்கூலை நம்பி கடை வைக்கும் பட்சத்துல முக்கியமா கவனிக்க வேண்டியது ஸ்கூல் லீவ் சரிங்களா. இப்போ வந்து நீங்க ஸ்கூலை நம்பி கடை வச்சிருக்கீங்க, மிட்டாய் கடைங்கிற பேராயிட்டு மளிகை கடை உங்களுக்கு சரியா இழுக்கல அப்படிங்கும் பட்சத்துல ஸ்கூல் லீவ்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அன்னைக்கு உங்களுக்கு எந்த சேல்ஸுமே இருக்காது சரிங்களா. அதுக்காக தான் நான் சொல்றேன், இண்டிவிஜுவல் இன்கமா அப்படிங்கிறத யோசிச்சுக்காங்க. இல்லை சார் என் வீட்டுக்கிட்ட ஸ்கூல் இருக்கு அதனால தான் நான் கடை வைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு நாள் சேலரி கணக்கு பண்ணுங்க. ஸ்கூல் லீவ்னா ஃபார் எக்ஸாம்பிள் மாசத்துல 8 நாள் ஸ்கூல் லீவ் மினிமமா வச்சுக்காங்களேன். அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, 22 நாள் சேல்ஸ், அதுவும் கொஞ்சமான லாபத்தை வச்சு அந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா இந்த இடத்துல யோசிச்சு தான் ஆகணும்.
அதனாலதான் சொல்றேன், ஸ்கூல் பக்கத்துல கடை ஆரம்பிங்க. நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆரம்பிக்கீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் எல்லாம் பார்த்துதாங்க. இதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரெண்ட். சரிங்களா? ரெண்ட், அட்வான்ஸ், இபி பில்லு, அதுல இருந்து அதுக்கப்புறம் தான் உங்க இன்கம். சரிங்களா? முதல்ல வாடகை கொடுக்கணும். வாடகை முன்னாடி அட்வான்ஸ் நீங்க மொத்தமா கொடுத்துருவீங்க. அந்த அட்வான்ஸுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்கு அதை நோட் பண்ணுங்க. ரெண்ட் முதல்ல வாடகை எவ்வளவு போகுது, இபி பில் எவ்வளவு போகுது, அப்புறம் உங்க டேக்ஸ், அப்புறம் உங்க லாபத்தை எடுத்து தான் என்னது இன்கம். லாபத்துக்கு பிறகுதான் இன்கம். சேல்ஸ் இன்கம் கிடையாது. இப்ப 1000 ரூபாய்க்கு ஓட்டுறா, அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு கிடையாது. 1000 ரூபாய் ஓடுதுன்னா 1000 ரூபாயில நீங்க ஒரு 200 ரூபாய் லாபம் எடுத்தீங்கன்னா அதுதான் உங்க இன்கம். அடுத்தது அது நீங்க மெட்டீரியல் வாங்கணும். சரிங்களா? இப்படி நிறைய விஷயம் இருக்குது. முக்கியமா நான் சொல்லக்கூடிய விஷயம் அதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஸ்கூலுக்கு வந்துட்டா வெளியில போகக்கூடாது. சரியா? வெளியில போகக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் வந்துட்டுன்னு வச்சுக்காங்களேன், ஸ்கூலை சுத்தி இருக்க கடை எல்லாமே காலி. சரிங்களா? இப்போ பெரும்பாலும் நிறைய ஸ்கூல்ஸ்ல வெளியில விடுறது கிடையாது. சுத்திலும் காம்பவுண்ட் போட்டு அப்படிதான் வச்சிருக்காங்க. அந்த காம்பவுண்ட் கேப்ல பாட்டி தாத்தா இவங்க எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. இப்ப நீங்க ஒரு கடையா போடுறப்ப அதே மாதிரி ரிஸ்க் இருக்கு. அதே மாதிரி ஸ்கூல் கிட்ட நீங்க சேல்ஸ் பண்ணும் பட்சத்துல ரொம்ப கவனமா தான் சேல்ஸ் பண்ணணும். தடை செய்யப்பட்ட பொருள் எதுவுமே சேல்ஸ் பண்ணிடக்கூடாது. ஏற்கனவே ஸ்கூல்ல சுத்தி 100 மீட்டர் நோ ஸ்மோக்கிங். சரிங்களா? அந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, உங்களுக்கு பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரியும். அதனால ஸ்கூல் கிட்ட நீங்க கடை ஆரம்பிக்க போறீங்க முச்சுல இந்த ரெண்டை மட்டும் யோசிச்சுக்காங்க. இது ஒண்ணுதான் மெயின். எனக்கு முழு இன்கம் இதுதான் சார் அப்படின்னா என்ன பொறுத்தளவு வேண்டாம். சரியா? எனக்கு ஸ்கூல் பக்கத்துல என் வீடு இருக்கு சார், அதுல நான் ஒரு கடை வைக்க போறேன்னா நீங்க தாராளமா வைங்க. இல்லைன்னா என் ஒய்ஃப் உங்க ஒய்ஃபோ அம்மாவோ என்ன சார்ந்தவங்க வீட்டுக்கிட்ட சும்மா தான் இருக்காங்க, ஒரு ஸ்கூல் இருக்கு, அங்க ஒரு சின்ன சாக்லேட் ஷாப் மாதிரி வைக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க அப்படின்னா அதை கூட நீங்க ட்ரை பண்ணலாம். சரியா? அதே மாதிரி நீங்க ஸ்கூல் கிட்ட கடை ஓப்பன் பண்ண போறீங்க, ஸ்டேஷனரி எல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம கடைக்கு ஸ்டேஷனரி சென்னையில இருந்து வருது, அண்ணாச்சி கடையில இருந்து வருது, பார்சல்ல போட்டு விட்டுருவாங்க. ரொம்ப லாபம் தான். வேணா அந்த கடையை வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அது உங்க ஊர்ல பெஸ்டா இருந்தாலும் அங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்கூலுக்கிட்ட கடை திறக்கலாமா வேண்டாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான எக்ஸ்பிளைன் கொடுத்துருப்பேன் நான் நம்புறேன். இதே மாதிரிதான் மளிகை கடையில நிறைய விஷயம் இருக்கு. சரிங்களா? எடுத்த உடனே ஒரு கடை கிடைக்குதுன்னா டக்குன்னு திறந்துறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகுமாங்கிறத நிறைய பேர் நீங்க யோசிச்சுக்காங்க. ஏன்னா இன்னைக்கு மளிகை கடை நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ ஹேண்டிலிங் இருக்கு. சரிங்களா? அந்த அளவு ஹேண்டிலிங் கேப்பபிலிட்டி இருக்கணும். மக்கள் அவ்வளோ கொஸ்டின் கேட்காங்க, அவ்வளோ பிரச்சனை வரும், அவ்வளோ இது இருக்கும், அப்படி நிறைய இருக்கு. சரிங்களா? ஒரு ஊர்ல ஒரு மாதிரி இருக்கும். நீங்க ஒரு இடத்துல ஒரு மளிகை கடை பார்த்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சென்னையில இருக்கீங்கன்னு வச்சுக்காங்களேன், அங்க உள்ள அண்ணாச்சி கடை பார்ப்பீங்க, நல்லா வியாபாரம் நடக்க அண்ணாச்சிக்கு பரவாயில்ல. இந்த ஒருத்தவங்க சொல்லுவாங்க உனக்கு அண்ணாச்சி இந்த கடையை வச்சுதான் 3 வீடு வாங்கியிருக்காரு, 4 வீடு வாங்கியிருப்பாருமாங்க. நீங்க ஒரு பொருள் வாங்குவீங்க, ஒரு கடையை மட்டும் தான் பார்ப்பீங்க. ஆனா அவர் காலையில 4 மணிக்கு கோயம்பேடுக்கு போயிட்டு சரக்கு போட்டு வருவார். சரிங்களா? அப்படி பண்ணுவாரு. அவர் தூங்குறதுக்கு நைட்டு 11 மணி ஆகும். ஏகப்பட்ட விஷயம் நம்ம கண்ணுக்கு பின்னாடி நடக்கும். அந்த உழைப்பு அப்படி இருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் முன்னேற முடியும். அதனால நல்லா டீப்பா தெரிஞ்சுட்டு பிசினஸ்க்கு வாங்க. சரிங்களா? உங்களுக்கு இதுக்கு மேல இன்னும் நிறைய வீடியோ நான் பண்றேன். மளிகை கடை சார்ந்த இந்த மாதிரியான ஹேண்டிலிங் பத்தியான வீடியோ நிறைய பண்றேன். கண்டினியூஸா நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம்.